எல்லா மக்களே நீங்கள் வந்துருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவுண்ட்ரி ஸ்டோர் சிமுலேட்டர் ரிச் லவுண்ட்ரி இல்லை லாஸ்ட்டு சைட் கொஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு மீதி வந்துட்டு ஒரு 4 சைட் கொஸ்ட் இருக்குங்க. அதுக்கு வந்துட்டு பே பண்ணணுமா, அதனால் 1K கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று காமிடுங்க, நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணால் இதோ இந்த மாதிரி கண் இருக்கும், ஷேர் பண்ணால் இந்த மாதிரி இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்படி இருப்பீங்க கண்ணை போட்டு. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தான் லாஸ்ட் சைட் கொஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கேம் பிளே லாஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது வந்துட்டு ஸ்டாஃப் எல்லாம் இருக்கு அன்லாக் பண்ண. ஓகே, நம்ம இவங்ககிட்ட பேசலாம். இவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணுவோங்க, ஆர்டர் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இவங்க கேட்பாங்க என்ன ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நேராக ஆஃபீஸுக்கு போங்க, போயிட்டு பிசி எடுத்துட்டு டெக்கரேஷன் ஸ்டோர் போங்க. அப்படியே டெக்கரேஷன் ஸ்டோர் போயிட்டு இந்த லவுண்ட்ரி மிஷின் ஒரு 5 வாங்கிக்கோங்க. 5000. சரி இட்ஸ் ஓகே கைஸ். அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு இது பண்ணி நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். கைஸ், நம்ம வந்துட்டு 231 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். ஓகே, உங்கள் சப்போர்ட்னால 231 ரீச் பண்ணிட்டா அப்படியே அடுத்த டார்கெட் வந்துட்டு 500 கொண்டு போயிடுறாங்க. ஓகே ஆல்ரைட். அதுக்கப்புறம் 1K வந்துட்டு நம்ம GTA அதெல்லாம் பார்க்கலாம். ஸ்டீமில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்டீம் டவுன்லோட் பண்ணால் யாரும் கிஃப்ட் பண்ணுங்கள், ஏதோ கேம் செய்யலாம், அது நான் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ்எக்ஸ் கிட்ட பேசுவோம். இது வந்துட்டு சைட் கோஸ் மிக்ஸ்எக்ஸ். ஓகே, மிக்ஸ்எக்ஸ் ஹலோன்னு சொல்கிறாங்க. எஸ் சொல்லுங்கள். என் பேர் என்னன்னா மிஸ்எக்ஸு. நான் உனக்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பொருள் நான் கொடுக்க போகிறேன். உன்னோட உண்மையான பேர் என்னது? அது பேரெல்லாம் இப்போ பேசணுண்ணா. டாஸ்க் வேணுமா வேணாமா? ஆமான்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மினிச்சர் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வா. நான் வந்துட்டு அது வேலை செய்தா இல்லையான்னு பார்க்குறேன். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன். ஐயோ வாங்க, இது 5 வாங்கிட்டேங்க. அந்த ஒன்றுக்காய் இவ்வளோ பில்டப். ஏன்னா வந்துட்டு பிசியில் வந்துட்டு இது வந்துட்டு 5 கேட்டாங்க, அதனால தான் இது ஒரு 5 வாங்கிட்டு வந்தேன் கைஸ். ஓகே விடுங்க, லெவல் 6 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு லவுண்ட்ரி ரேங்க் வந்துட்டு லெவல் 6 போயாச்சு. ஸோ அதனால் நான் இப்போ வந்துட்டு அந்த ஐட்டம்ஸை அவங்க மேத்ஸ் எக்ஸ் கேட்டாங்களே அதை வந்துட்டு வாங்க முடியும். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம லெவல் 6 கிளைம் பண்ணிடலாம். கிளைம் பண்ணியாச்சு. ரேங்க் அப் டு லெவல் 6. லவுண்ட்ரி ரேங்க் வந்துட்டு 7 இருக்குது. பிளேயர் லெவல் வந்துட்டு 77 இருக்குது கைஸ். சாரி 70 இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நிறையா வாங்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அவங்க கேட்ட மாதிரி ஒன்று வாங்கிடுவோம். ஓகே, லோனெல்லாம் பே பண்ணோம், வாட்டர் பில்லு அதெல்லாம் பே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்டுற போய் டெக்கரேஷன் ஷாப்பில் போய் வாங்கணும். புதுசாக சீலிங் சைன் வந்திருக்கு கைஸ். ஏன்னா நம்ம லெவல் 6 போயிட்டோம்னா எல்லாமே இதில் அன்லாக் ஆச்சு. வால் டெக்கரேஷனில் வந்துட்டு இன்னும் 2 அன்லாக் ஆகலை மக்களே. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்டாங்களா அந்த கருப்பு கலர் இது வாஷிங் மிஷின், அது வந்துட்டு அன்லாக் ஆச்சு. இப்போ அதை வந்துட்டு வாங்கிக்கலாம். ஒன்றே பயங்கர வேலையாக இருக்குது, அதனால் என் காசு 600லேருந்து குறைஞ்சிச்சு. அது கூட பார்க்குறான். ஸோ அப்போ வீடியோ பார்க்குறாங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துங்க. ஸ்டம்பிள் கேஸ் வீடியோ வந்துட்டு வரும் இன்றைக்கி. ஓகே, எங்கடா ஆர்டர் பண்ண காணும்? அதோ அந்த பெரிய பட்டியா எங்கே பயங்கரமாக தான் இருக்குங்க. இது அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க போல். ஓகே, இப்போ இதை வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டெப் டூவா 2வது ஸ்டெப். ஓகே, மிஸ்எக்ஸ் கிட்டே பேசலாம். இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன், ரொம்ப நன்றி. நான் உங்கள்கிட்ட அந்த ரிவார்டு இன்னும் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நான் உனக்கு டெலிவரி ஏதாவது பிளாக் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வா. ஒரு சஸ்பிஷியஸான ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட போய் பக்ஸ் வாங்கிட்டு வா. அவன் ஒரு பயங்கரமான கெமிக்கல் வச்சுப்பான் இன்றைக்கி ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓகே மக்களே, இன்றைக்கி ராத்திரி பார்க்கலாம். அவன் வந்துட்டு இங்கே தான் வந்து நிற்பான். எங்கன்னா வந்துட்டு இங்கே. ஓகே, அவன் ராத்திரி வாட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ ராத்திரி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக இங்கே வந்துட்டு இங்கே ஒன்று இருக்கும். இதை வந்து எடுத்திங்கன்னா போதும், இந்த மிஸ்டீரியஸ் ஐட்டமை. இப்போ இந்த மிஸ்டீரியஸ் ஐட்டமை எடுத்துகிட்டு நேராக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு மண்டையை நிற்பான். அந்த மண்டையங்கிட்ட தான் போகணும். என்னடா ஆச்சு உன் கால்?
ஓகே இவன்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும். இவன் பேர் ஷேடி மேன். இவன் வந்துட்டு அந்த மிஸ் எக்ஸுக்கு வேலை செய்கிறவன். ஹலோ அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தான் அந்த பர்சன் மிஸ் எக்ஸ் வந்துட்டு அனுப்புனாங்களா? ஆமாம். எங்கே அந்த ஐட்டம்? இந்தாங்க. எப்படியோ நான் வந்துட்டு என்னோடய க்ளோத்ஸை வந்துட்டு இப்போ வாஷ் பண்ணலாம். என்னது? அந்த பேக்கேஜ்குள்ளே வந்துட்டு ஒரு டிட்டர்ஜென்ட் இருக்குது எனக்கு வாஷ் பண்ணது க்ளோத்ஸு. ஹெஹே தேங்க்யூ. எனக்கு இந்த டெலிவரி வந்துட்டு மிஸ் எக்ஸ் கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பாக மிஸ் எக்ஸ் கிட்டே அதை கொண்டு போய் கொடுத்துடலாம். ராத்திரியாக இருந்தாலும் சரி கரையாக இருந்தாலும் சரி மிஸ் எக்ஸ் கிட்டே கொடுத்துடலாம். ஓகே எப்படி இதை எப்படி நீ டெலிவரி பண்ணிட்டியா? ஆமாம் டெலிவரி பண்ணிட்டான். அவன் சொன்னால் டேஞ்சரஸ்ன்ட்டு. என்னது டேஞ்சரஸான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ன்றா? என்னது டிட்டர்ஜென்ட் டேஞ்சரஸா? ஆமாம் உனக்கு தெரியும்ல. சாரி நான் வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணேன். ஹே இந்தா என்னது இது? அந்த ஐட்டம் அவன் கொடுத்தானே ரெசிப்ட்டு அதானே? ஓகே இதை வந்துட்டு வித்துரு. தேங்க்யூ ரொம்ப நன்றி. எங்கே என் பேமெண்ட்டு? அவன் பேமெண்ட் வந்துட்டு போயிட்டு ஷாப்பில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்துட்டு லபாக்கா சத்துர்னித்தா எல்லாமே இருக்கும் கைஸ் நம்ம கடையில். இப்போ வந்து என் தம்பி சசின் பேச போகிறான். டே பேசுகிறா. ஹலோ கைஸ் எனக்கு அது பிடிக்கும். அவனுக்கு அந்த பிரெயின் ரோட் ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே ஆனோடனே வந்துட்டு நேராக அப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கோர் பண்ணணும். அதாவது இது மேலே எட்டு இங்கே இது வந்துட்டு கம்ப்யூட்டரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை வந்துட்டு கஷ்டமாக இருக்குது மொபைலில். ஆனால் இந்த மாதிரி ப்ரோ பிளேயருங்கெல்லாம் இது ஈஸி. ஐயோ வாய் விட்டு கீழே வந்துட்டேன். என்ன மாதிரி ப்ரோ பிளேயருங்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் சிம்பிளு. மறுபடியும் ஒன்று அதெல்லாம் விடுங்க கைஸ். வலிக்கு விடுதே. நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்துட்டு சொல்கிறானுங்க கிராணியெல்லாம் அடிச்சிருக்கேன். மிஸ்டர் மீட்டெல்லாம் ஜட்டியை விட்டு ஓட விட்ருக்கேன். அதெல்லாம் யார்? ஐயோ கைஸ் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு லைக்கில் காமிங்க. லைக்லேயும் கமெண்ட்லையும். ஓகே ஸ்டம்பல் கைஸ் வீடியோ மறக்காமல் பாருங்கோ சொல்லி பயங்கரமான சப்போர்ட். தேங்க்யூ கைஸ். இப்போ வந்துட்டு அந்த மிஸ் எக்ஸ் கிட்ட பேசுனால இப்போ பாருங்க இங்கே பாருங்க அந்த டால்ஃபின் இருக்கும். உள்ளக்கு வந்துட்டு ட்ரலாலா இருக்குது. இங்கே பாருங்கள் லவாக்கா சத்துர்னித்தா ஒரு தேஜி சபரி சாத்துர்னோ. இங்கே பாருங்கள் கப்பிபாரா இருக்குது. ஃப்ரூத்தி த்ரோ அதானே இது 4 ஐட்டம்ஸ் வந்துருக்கு. முக்கியமாக அது கோல்டன் நாப்பாஸ் எல்லாமே பயங்கரமான விலை. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாருமே வாங்கிக்கலாம். ஓகே லபாக்காஸ் வாங்கலாம். இதுவும் வாங்கிக்கலாம். எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம கடையில் இருக்குது. ஓகே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ இன்னும் நானுங்க அபிஷேக் லவ் யூ ஓலான் டாட்டா. இருங்க போயிடாதீங்க செட் பண்ணி விட்ருவோம். ஓகே பாய்